ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம குட் பேட் அக்லி படத்தை பத்தி பேசியிருக்காரு. அதுதான் செம்ம ஹாப்பியான நியூஸா நம்ம ஏகே ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவர் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, மார்க் ஆண்டனி படத்துக்கு முன்னாடி அஜித் சார் கிட்ட இருந்து ஒரு ப்ராமிஸ் வந்தது, இன்னும் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. பட் அப்பவே நான் நிறைய யோசிச்சேன், அஜித் சார் எப்படி என்ன சூஸ் பண்ணாரு, ஏன்னா நான் ஒரு ஹிட் டைரக்டர் இல்ல, என்னோட பழைய படங்கள்லாம் பார்த்து எப்படி என்ன சூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே நர்வஸா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் மார்க் ஆண்டனி படம் ஹிட் அடிச்சது. அண்ட் அஜித் சாருக்காக சூப்பரான கதை காலத்தை ரெடி பண்ணி தான் சொன்னேன். பட் அண்ட் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் மிகப்பெரிய ஹிட் டைரக்ட் ஆயிடுவான். குட் பேட் அக்லி படத்துக்கு முன், குட் பேட் அக்லி படத்துக்கு பின் அப்படின்னு என்ன டிஃபரெண்டா தெரியும் உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அஜித் சாரை வச்சு ரெடி பண்ணிருக்கோம். அஜித் சார் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கேரக்டர் நிறைய ஏத்து நடிச்சிருக்காரு. அண்ட் அகைன் இந்த படத்துல நிறைய நடிச்சிருக்காரு. அண்ட் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை ரெடி பண்ணி கொடுத்தா அந்த கதைக்கு ஏற்ற கேரக்டராவே மாறி 100% அவரோட உழைப்பை போடுவாரு. விடாமுயற்சி படம் எப்படி ஒரு ஜேனர்ல ஜஸ்டிபிகேஷன் ஆனிச்சோ, அதே போல குட் பேட் அக்லி படமும் ஒரு ஜேனர்ல உங்களை ஜஸ்டிபிகேஷன் ஆகும். ஏப்ரல் 10th படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த படத்துல வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாம எமோஷனும் கலந்துக்கும். எமோஷன் இல்லனாலே அந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய ஹிட் ஆகாது. அண்ட் இந்த படத்துல ரொம்ப எமோஷன் வச்சிருக்கோம், கண்டிப்பா எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் குட் பேட் அக்லி படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்து அவர் இன்னும் மிகப்பெரிய ஹிட் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.